அதாவது உன்னையே பார்த்து யா 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 ஏ இவ இருக்காளா ரூத்து? ஏ ரூத்து இருக்காளா இல்லையா? அம்மா ஏன் ரூத்த நல்லா இருக்கியாம்மா? என் பிள்ளை என் பேத்தி என் மொவா பிள்ளைவா. ஏ பிள்ளைங்களா எல்லாரும் இருக்கீல, ரோஷியை பார்த்தீங்களா? ரோஷியை பார்த்தீங்களா பார்க்கலையா? பார்க்கலையா? ஐயோ ஐயோ, நீங்களாம் இருக்கும்போது ரோஷி எங்கே போனா தெரியலையா? இந்த ரோஷியை கூப்பிடுங்களேன். ஏ ரோஷி, ஏ ரோஷி, எம்மா ஏ ரோஷி, ஏம்மா ஏ ரோஷி, எம்மா ஏன் வந்துட்டாளா? ஏ அம்மா ரோஷி. தாத்தா, ஏம்மா எங்கம்மா போன? இங்க தான் இருக்கேன் தாத்தா. எங்க போனா போ? நீங்க தான் என்ன பார்க்கல. அப்படியா? சரி, லீவு நேரம் என்ன? சரிங்க தாத்தா. அங்கே இங்கேயும் சுத்தக்கூடாது, சரியா? சரிங்க தாத்தா. உங்க அம்மாவுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சரி, உன் ஃப்ரெண்டு ரூத்து பாத்தியா? ஆமா. மெர்லினை பாத்தியா? ஆமா. விவேதாவை பாத்தியா? பார்த்தேன். சங்கீதாவை பாத்தியா? எல்லாரையும் பார்த்தேன். அவன் அபிஷேக்கு அவனையும் பார்த்தேன். அவன் அந்த பையன் சாமு சாமையும் பார்த்தேன். பாத்தியா? ஆமா. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காவா? எல்லாரும் பிபிஎஸ்ல ஜாலியா என்ஜாய் பண்றாங்க தாத்தா. அப்படியா? ஆமா. ஓ, இன்னைக்கு பிபிஎஸ் நடக்கும். ஆமா. நீ எங்க போன? நான் லீவ் இல்ல, அதனால நல்ல ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன் தாத்தா. சரி சரி, நீ இனிமே விளையாட போவாத என்ன? சரிங்க தாத்தா. பிபிஎஸ் நடக்கு பத்தியா? ஆமா. அங்க போகணும் என்ன? சரிங்க தாத்தா. சரி, நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு பிபிஎஸ்க்கு போ. சரிங்க தாத்தா. இப்ப ஜெபம் பண்ணிட்டு தூங்கு என்ன? சரிங்க தாத்தா. உங்க அம்மைக்கு பதில் சொல்ல முடியாது, சரியா? சரிங்க தாத்தா. சரியா? தூங்க போறியா? தூங்க போறேன். ஜெபம் பண்ணிட்டு தூங்கு என்ன? சரிங்க தாத்தா, நான் ஜெபம் பண்ணிட்டு தூங்குறேன். ஐ ஜாலி. நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா, ஜெபம் பண்ணாம தூங்க போறேன். தாத்தா என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நீ விபிஎஸ்க்கு போகணும், நல்லா ஜெபிக்கணும், ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும்னு சொன்னாங்க. விபிஎஸ்ல கூட அப்படி தானே சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லையா? ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆனா நான் இப்போ அப்படி பண்ண போறது இல்லை. இப்போதான் லீவு, ஜூன் பிறந்தவொடனே ஸ்கூல் வச்சிருவாங்க. அதனால இப்போ நான் ஜெபிக்காம தூங்க போறேன். ஏன்னா தாத்தா பார்க்க மாட்டாங்க, அம்மா பார்க்க மாட்டாங்க, டீச்சர் பார்க்க மாட்டாங்க, பாஸ்டர் பார்க்க மாட்டாங்க. அதனால இப்போ நான் ஜெபம் பண்ணாம தூங்க போறேன். என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன நான் யாரு? என்னைய யாரு சாத்தான் சொன்னது? நான் சாத்தான் கிடையாது, நான் தான் உங்க ஃப்ரெண்டு. நீங்கெல்லாம் ஆமா ஆமா. அப்படி சொல்லாதீங்க.
மணிக்கணக்கு செல்போன்ல வாட்ஸ்அப்பு சீட்ஸ்அப்பு எல்லாம் செய்துட்டு இருந்தீங்க தெரியுமா? அப்படி யாரெல்லாம் போனை பார்த்தீங்களோ அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்டு தான். நீ உங்க அப்பா போன் இருந்தால நான் சொல்ற மாதிரியே நீ செஞ்ச. ரூத்து நீ என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டு நீ தான். விவேதா என் ஃப்ரெண்டு தானே. விவேதா என் ஃப்ரெண்டு. அவளும் என் ஃப்ரெண்டு தான். மதுமிதா வந்துருவாளா? அவ வரல பாத்தியா? ஏன்னா வரல. கோபப்படுத்தாதீங்க. உங்களை யாரு கூப்பிட்டு வந்தா தெரியுமா? நான் சொல்லட்டுமா? ஆடி வச்சு அவரு நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. என்னது? என்ன பேசிட்டு இருக்க? யார பார்த்து குட்டி பிசாசுன்னு சொல்லுற? ரோசி என் ஃப்ரெண்டு தெரியுமா? ரோசி என் ஃப்ரெண்டு. யாமா நீ இப்படி சொல்ல சொல்ல ரோசியுடைய நிலைமை ஆக போகுது. என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. எனக்கு பயமா இருக்கு. எங்க இருக்கீங்க? வாங்க. சீக்கிரமா வாங்க. எனக்கு பயமா இருக்கு. தாத்தா எங்க இருக்கீங்க? எம்மா எம்மா என்ன என்ன சத்தம் போடுற? நடு ராத்திரில சத்தம் போடுற என்ன? நீங்க எனக்கு சொன்னீங்கல்ல, அம்மா ஜெபம் பண்ணிட்டு தூங்குன்னு. அம்மா நான் நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு ஜெபம் பண்ணாம தூங்கிட்டேன். ராத்திரி என்ன பிசாசு வந்து பயமுறுத்துனா. ஐயோ அப்படியா? ஆமா தாத்தா. பாத்தியா? ஜெபம் பண்ணலன்னு சொன்னோன்னு என்ன நடந்திருக்கு பாத்தியா? ஆமா. எம்மா ரோசி சொல்லுங்க தாத்தா. இதுக்கு தான் சொன்னேன் ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும்னு. என்ன? சரிங்க தாத்தா. சரி, நடந்தது நடந்துருச்சு. இனியாவது ஜெபம் பண்ணிட்டு தூங்கு. சரிங்க தாத்தா. ராத்திரி கடந்துக்கிட்டு வயசான காலத்துல என்னை தொந்தரவு பண்ணாதம்மா. சரிங்க தாத்தா. என்ன? சரியா? சரிங்க தாத்தா. பிள்ளைங்களா பிள்ளைங்களா ஜெபம் பண்ணணும். என்ன? படிக்கும் போதும் சரி, வெளியே போகும்போதும் சரி, எங்கே இருந்தாலும் ஜெபம் பண்ணணும். என்ன? ஜெபம் பண்ணாதான்
நம்ம பாதுகாக்கப்படுவோம். சரியா? என்ன சத்தம் இல்ல? ஏமா ஏன் பேத்தி ஏன் ரூத்தே சரியா? அபிஷேக்கு நல்லா செபிக்கணும். என்ன ஏல பேரப்பில்ல வாயை தொட்டு சொல்லும்ல. சாமு இருக்கானா? சாமு சும்மா இருக்கக்கூடாது. என்ன சரி, அது யாரும்மா? தாயி யாரும்மா? அது தறி தாத்தான்னு சொன்னதே. நீ நல்லா இருப்பா அம்மா. அம்மா ரோசே சொல்லுங்க தாத்தா. சரியா? சரி. அப்படி உனக்கு கெட்ட கனவு வந்துச்சுன்னா அப்பாலே போ, அப்படி போடு. யார் யாது? என் பேர பிள்ளை. அப்படி சொல்லணும். என்ன இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொல்லுங்க. என்ன ரோசி சரியா? சரிங்க தாத்தா. நான் போட்டுமா? இயேசுவின் நாமத்தினாலே போ. அப்படிதான். ராத்திரி கஷ்டப்படுத்தாது. என்னம்மா? சரிங்க தாத்தா. நீங்க எல்லாரும் ஜெபிப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்க போறேன். அன்புள்ள இயேசப்பா, உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலும் நீங்க என்ன பாதுகாக்கணும். உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ராத்திரி வருகிறதான சொப்பனங்களுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் விலக்கி இயேசப்பா நீங்க என்ன பாதுகாக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என்ன புச்சக்காவா? டேய், யார பார்த்து புச்சக்கா சொன்ன? அந்த அளவுக்கு ஆயிட்டீங்களா? என்ன குறிச்சு உனக்கு பயம் இல்லையா? டேய், சர்வீஸ் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்தது உனக்கு தெரியலையா? பிள்ளைகளா, கொஞ்சம் நான் உங்களை விட்டு போன உடனே உங்களுக்கு குளிர் விட்டு போச்சோ? என்ன குறிச்சு பயம் இல்லையோ? நீங்க என் ஃப்ரெண்டு தானே? இப்பமாவது சொல்லுங்க, என் ஃப்ரெண்டு தான். இல்ல, நீங்க என் ஃப்ரெண்டு தான். ரோசி என்ன செய்ய போறேன்னு பாருங்க. அப்பால போ சாத்தான்னு சொல்லாத. இயேசுவின் நாமத்தை சொல்லாதீங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லாதீங்க. சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. ஐயோ, ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. சொல்லாதீங்க. நான் போயிடுறேன், போயிடுறேன். என் ஃப்ரெண்டுகளா சொல்லாதீங்க. ஐயோ, போடுறேன், போயிடுறேன். என்னம்மா என்ன என்ன சத்தம்? உங்களுக்கு
உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நல்ல செய்தியா? நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல, ஆமா. ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல, ஆமா. நான் ஜெபம் பண்ணேன். தாத்தா வந்து என்ன பயமுறுத்தினா, அவனை இயேசுவின் நாமத்தினால இப்போ அப்படி சொன்ன உடனே அவன் ஓடிட்டான். அப்படியா? நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க தாத்தா. எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்களா? ஆமா. சரி, வெரி குட். இப்படித்தான் இருக்கணும். என்ன ஏன் பிள்ளைங்களா, நீங்களும் நல்ல ஜெபம் பண்ணணும். என்ன வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் சொல்லியிருக்குல்ல, தெரியும்ல. அதனால பார்த்தீங்களா, நீங்கள் எதிர்த்து நிற்கும்போது ஓடிட்டான் பார்த்தீங்களா? சரி, இந்த நல்ல நேரத்தில் ரோசிமா, ஏம்மா ரோசி, சொல்லுங்க தாத்தா. இந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு டான்ஸ் போடுவோமா? பிள்ளைங்களா டான்ஸ் பண்ணுவோமா? நாங்கள் எங்கள் குடும்பமாக வந்துருக்கோம்.